ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க தமிழ் சிலபஸ்க்கு தெளிவான ஒரு வேட் ஸ்டடி அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ ஒவ்வொரு தலைப்புக்கும் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது, நிறைய இடத்துல மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 6th to 12th வரைக்குமான நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தெளிவான வேட் ஸ்டடி ஒவ்வொரு தலைப்புக்கும் எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரியான ஒரு தெளிவான வேட் ஸ்டடி அப்படிங்கிறது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் இப்பயே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த PDF நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் இதில் முக்கியமாக ஒரு சில விஷயங்களும் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 6th to 12th வரைக்குமான நியூ புக்கு ஓல்டு புக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த PDF அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் வேறு ஒரு சிலர் வந்து வேட் ஸ்டடி அப்படிங்கிறது யூடியூப்லையும் அண்ட் அகாடமி சைட்லேருந்து போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவும் ஒரு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வேட் ஸ்டடி அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது ஒரு தலைப்புகள் இந்த இடத்துல இருக்குது, அது நீங்கள் மென்ஷன் பண்ணல அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், அப்படி ஏதாவது எனக்கு எங்கள் கண்ணுக்கு தெரியாதது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை நான் வந்து லைக் போடுறேன். ஸோ அதை பொறுத்து வந்துட்டு மற்றவங்களும் அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நானும் வந்துட்டு இந்த லிங்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்கிறது கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் 99% எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக நம்ம வந்து ஆட் பண்ணி தான் இந்த இது அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ மெயினாக இப்போ நமக்கு 85% கேள்விகள் கேட்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னா இலக்கண தலைப்புகள் தான். இலக்கண தலைப்புமே பார்த்தீங்கன்னா டேரக்டான அந்த எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், இந்த மாதிரி யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இந்த மாதிரி இலக்கணத்தை பேஸ் பண்ணி இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. நமக்கு ஸ்கூல் புக்கில் இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பை இந்த தலைப்புகளை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இப்போ கொடுத்துருக்க அந்த இலக்கண தலைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த புத்தகத்துக்கு பின்னாடி வந்துட்டு மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகளில் நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா? மொழித்திறன் தலைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்களில் கவர் ஆகிற மாதிரியான தலைப்புகளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு தலைப்புமே பார்த்தீங்கன்னா பிச்சு அங்கங்கே சின்னதாக வந்து கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இந்த வேட் ஸ்டடி அப்படிங்கிறத நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருப்போம் அண்ட் வந்து ஓல்டு புக்கா நியூ புக்காங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் எந்த இயலில் இருக்குது, அந்த இயலில் அந்த மொழித்திறனுடைய தலைப்பு என்ன, ஏன்னா அப்போ தான் உங்களால் எடுத்து செக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ பேஜ் நம்பருங்கிறது மென்ஷன் பண்ணல, ஏன்னா பேஜ் நம்பர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு எடிஷனுக்கும் சேஞ்ச் ஆகும். அதனால் அதை மென்ஷன் பண்ணல. என்ன தலைப்போ அந்த தலைப்பை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் அதே மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த பிரித்தெழுதுக பேட்சுக்கு அப்டேட் பண்ணப்போ வந்து பிரித்தெழுதுக கொடுத்தப்போ சேர்த்தெழுதுக மெட்டீரியல் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிற ரெண்டு தலைப்புமே ஒன்று தான். நம்ம பிரித்தெழுதுகவை ரைட்லேருந்து பார்த்தோம், அதாவது ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு சேர்த்தெழுதுக. சரிங்களா? ஸோ அதனால் அந்த தலைப்பை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் அதே மாதிரி சிலபஸில் நமக்கு என்ன ஆர்டரில் கொடுத்துருப்பாங்களோ அதே ஆர்டரில் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அண்ட் நமக்கு சிறப்பு தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இலக்கண தலைப்புகள் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்கிறனால சிறப்பு தமிழில் அந்த அளவுக்கு இந்த தலைப்புகள் எதுவுமே பெருசாக வந்து கவர் ஆகலை. ஸோ 1-2 கவர் ஆகிருக்க விஷயம் மட்டும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல அயற்சொல் தமிழ் சொல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். என்ன தலைப்பில் அப்படின்னா வந்துட்டு இந்த இலக்கணத்தில் சொல் அப்படிங்கிற தலைப்பில். ஸோ இந்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தனியான அழகு அப்படிங்கிறத பின்னாடி கொடுத்துருப்பாங்க, கலைச்சொற்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிறமொழி சொற்கள் அந்த மாதிரி எல்லாமே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், அந்த பிறமொழி சொற்கள் எல்லாமே அந்த ஒரு தலைப்பில் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த தலைப்புக்கு அங்கே படிச்சுக்கலாம், அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தலைப்பு 2-3 தடவை வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருள் பன்மொழி, ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல், பல பொருள் தரும் ஒரு சொல். இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லஸ் எல்லாமே சிமிலர் தான். ஒரு சிங்கிள் கண்டென்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த தலைப்பு எல்லாமே அதிலே கவர் ஆயிரும். அதாவது இந்த தலைப்பு மட்டும் தான் வேறு வழியே அதோடைய கண்டென்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கிற தலைப்புகளுக்கு காமனாக போட்டு அதுக்கான என்னென்ன தலைப்புகள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு தடவையும் திருப்பி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, படிச்சது திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் தலைப்புகள் ஒரே தலைப்பு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காமனாக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் சிலபஸ் ஆர்டரில் பார்க்கும்போது இதுக்கேற்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் சொல்லும் பொருதும் அறிதல் அப்படிங்கிறதும் உரிய பொருளை கண்டறிதல் அப்படிங்கிறதும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இந்த 3 தலைப்புமே ஒரே தலைப்பு தான். அந்த சொல்லு பொருள் அப்படிங்கிற அந்த பொருள் தருக அப்படின்னு தலைப்பு இருக்கு இல்லையா? அதே தலைப்பு தான். ஸோ அதுக்கும் காமனாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது காமன் அப்படிங்கிறது இல்லை, இது வந்து ஒவ்வொரு இயல்லையுமே 6th to 12th வரைக்கும் ஒவ்வொரு இயல்லையுமே ஒவ்வொரு செயல்லையுமே இது வந்து மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா? இது 3 தலைப்பும் ஒரே தலைப்பு தான். அண்ட் அதே மாதிரி இந்த கலை சொற்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இடங்களில் தெளிவாக உங்களுக்கு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மீதி இருக்கிற இடங்கள் எல்லாமே இப்போ நியூ புக்கில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் உங்களுக்கு கலை சொற்கள் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அது இல்லாமல் நமக்கு அறிவியல் பேஸ் பண்ண அந்த அறிவியல் மருத்துவம் இந்த மாதிரி தலைப்புகள் பேஸ் பண்ண கலை சொற்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் வெளியே படிக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ்க்கு நம்ம வெளியே வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த வாசித்தல் இந்த தலைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த தலைப்பை பேஸ் பண்ணியும் நமக்கு ஸ்கூல் புக்கில் நிறைய இடங்களில் கவர் ஆகுது. ஸோ எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது ஒரு தலைப்பு, இந்த இதில் கொடுத்துருக்க தலைப்பு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஒரு சில தலைப்பு புக்கில் கவர் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் வெளியே தான் படிச்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும்.
அண்ட் கடைசியாக உங்களுக்கு இலக்கியம் அண்ட் உரைநடை பகுதிகள் பொறுத்த வரைக்கும் வந்து இலக்கியத்தில் உங்களுக்கு திருக்குறள் அப்படிங்கிற பகுதி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் நியூ புக்கில் எங்கே இருக்குது ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ எதுவுமே மிஸ் ஆகிருக்க மாதிரி உங்களுக்கு இருக்காது. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கில் ஓல்டு புக்கில் கவர் ஆகிறதுலையுமே ஒரு அதிகாரமாக இருக்கும், நியூ புக்கில் கவர் ஆகிறதுலையே முழு அதிகாரமாக இருக்காது. ஒரு சில குறள்கள் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த அதிகாரமாக கவர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அதுக்கு வெப்சைட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் ஆன்லைன் நிறைய செக் பண்ணலாம். ஸோ என்ன உரை சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் மூவாவோட உரை வந்து சிறந்ததாக இருக்குது. ஸோ அந்த உரை இருக்கிற மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அதிகாரமாகவே கிடைக்கும். ஸோ அப்படி கூட நீங்கள் அந்த அதிகாரத்தை கவர் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க, 200 குறளும் கவர் பண்ணிக்கிறது பெட்டர். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கவர் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணுங்கள். அண்ட் இதில் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் எல்லாமே ஓரலாக எல்லா தலைப்புலையும் கொஞ்சம் கொஞ்சமாச்சு கவர் ஆயிரும். இந்த ஒரு அதிகாரம் மட்டும் டோட்டலாக உங்களுக்கு கவர் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம வெளியே செக் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? அண்ட் அறநூல்கள்லையுமே உங்களுக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு எங்கே கவர் ஆகுதோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் நமக்கு உரைநடை பகுதிகள் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 4 தலைப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து தமிழுடைய சிறப்பை பேஸ் பண்ணி ஸோ அது எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த தமிழுடைய சிறப்பை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தலைப்பில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழுடைய தொன்மை சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அது இல்லாமல் இந்த கடல் பயணங்கள் அப்படிங்கிற தலைப்பும் உலகளாவிய தமிழர்கள் அப்படிங்கிற தலைப்பெல்லாம் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட்லி வந்துட்டு உங்களுக்கு இதில் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அதுவும் மிஸ் ஆகாமல் நம்ம ஆட் படிச்சுக்கிறது பெட்டர். இதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு ஒரு தனி தலைப்பாகவே இருக்கும். உலகளாவிய தமிழர்கள் அவங்களுடைய அந்த இது அப்படிங்கிறது சிறப்பு அந்த மாதிரி வந்து ஒரு தலைப்பு இருக்கும். அந்த கடல் அந்த பயணம் பேஸ் பண்ணது வந்துட்டு பழங்காலத்தை பேஸ் பண்ண அந்த மாதிரி ஒரு தலைப்பு ஒன்று உங்களுக்கு வந்து இருக்கும். தொல்லியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு ஒன்று வரும். ஸோ அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாடங்களும் இதில் நான் மேட்ச் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதுவும் படிச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா கவர் ஆகும், இன்டெரக்ட்லி கவர் ஆகும் அப்படிங்கிறனால. அண்ட் அதே மாதிரி மீதி இருக்க தலைப்புகள் வந்து உவேசா, தோப்ப மீனாட்சி சுந்தரம் இந்த மாதிரியான தலைப்புகளும் வரும். ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் மீதி இருக்க தமிழ் சான்றோர்கள் அப்படிங்கிறதுல அவங்கள பற்றின தலைப்புகளும் வந்துட்டு எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ ஓவராலாக எதுவுமே மிஸ் ஆகாமல் தெளிவாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்போம். மெயினாக இலக்கணம் அதை பார்த்து தான் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஸோ அதுக்கு தெளிவாக எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு புக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இது இல்லாமல் ஸ்கூல் புக்கை தாண்டி சிலது படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே கம்பைல் பண்ணி தான் நம்ம ஒரு புக் அப்படிங்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 15 நாட்களில் உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 10 நாளில் ஒர்க் முடிஞ்சிடும். ஒரு 5 to 7 டேஸில் உங்களுக்கு பிரிண்ட் போயிட்டு வந்துடும். ஸோ ஒரு 15 to 20 நாட்களில் உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி அந்த புக் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த PDF வச்சு நீங்கள் எப்படிலாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ராப்பராக வந்து கவர் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த PDF பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNPSC எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, ஸோ எப்படி தமிழை கவர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவையோ அல்லது இந்த PDF வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.